உங்கள் ராஜ் டிவியில் மே 1 மே தின சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை 9:30க்கு. பட்டிமன்றத்துக்கு வரதுக்கு முன்னாடியே மழை சாரல் வந்துச்சு சார். அப்படி நான் உள்ள நுழையும் பொழுதே அப்படியே தென்றல் காத்து வீசுச்சு. ஏன் தெரியுமா? ஏன் ஒரு தென்றலே நம்ம ஊருக்கு வந்திருக்கேன்னா மழை சாரலோட சேர்ந்து வந்திருக்குன்னா. சரி எல்லாம் கிளம்புமா சார், கெட்ட நேரம் ஆரம்பிச்சிச்சு. காலையில என் கையில ஒரு தேனி வந்து கொட்டிருச்சு. வாட் நான்சென்ஸ். நான் என்ன நினைச்சேன் தெரியுங்களா? ஓ நம்ம தேனி மாதிரி இருக்கறனால தான் பூவை தேடி அந்த தேனி வந்திருக்கு போல இருக்கு. நம்மளுக்கு தொடர் அவமானங்கள். ஊடகக்காரன் பேசுற என் அன்பு தம்பி கிட்ட கேட்டேன், தம்பி என்னை தேடி கொட்டிருச்சுடா, ரொம்ப வலிக்குது, ரொம்ப கடுக்குது, என்ன பண்றதுன்னு கேட்கிறேன். இருக்கா நான் கூகுள்ல பார்த்து சொல்றேங்கிறான். அந்த வழியா போன ஒரு ஏழை விவசாயியை பார்த்து கேட்டேன், ஒண்ணு இல்லம்மா, வீட்டுல இருக்க சின்ன வெங்காயத்தை வேகமா வச்சு தடை விடு, அதோடைய வலியும் வீரியமும் குறையும்னு சொன்னார்னா, வீட்டிலேயே மருத்துவத்தை வைத்து நமக்கு சொல்லி கொடுத்தவர்கள் உழவர்கள் காலத்தில் வாழ்ந்த மருத்துவர்கள் நடுவர்களே. இன்னைக்கு கூட நான் உழவு இளமையாவும் அழகாவும் இருப்பதற்கு காரணம் என்ன? நாங்களும் அசிங்கமா இருக்கிறனால தான். அன்னைக்கு உழவர்கள் கற்றுக் கொடுத்த பாடம் நடுவர்களே. காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்டால் கிழவன் கூட குமரனை போல வாழ்க்கையில் இளமையாக இருக்கலாம்னு சொல்லி கொடுத்தது எங்கள் உழவர்கள் வாழ்ந்த காலம் நடுவர்களே. கரெக்டா சொல்லிக்காம பாத்தீங்களா? கிழவி கூட இளமையா வாழலாம்னு சொன்னதுனால இத்தனையும் சாப்பிட்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பல் சட்டை தேடும். இங்கே தான் வச்சேன், எங்க தெரியல. அந்த மாத்திரை 3 அடி நீலவேணி. நகைச்சுவை நாயகன் மதுரை முத்து தலைமையில் உங்கள் அபிமான பேச்சாளர்கள் பங்கு பெறும் சிறப்பு பட்டிமன்றம். நேயர்களே, உங்கள் ராஜ் டிவியில் மே தின சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பாருங்கள். மே தினத்தை சிறப்பாக கொண்டாடுங்கள்.